வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம டெய்லி ராசி பலன் பார்த்துருக்கோம். இதுல 21/1/2026 ராசி பலன் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விசுவாவசு வருடம் தை மாசம் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருதியை திதி ஓடிட்டு இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திராஷ்டமமா அமையக்கூடியது. பூசமும் ஆயில்யத்துக்கும் சந்திராஷ்டமம் அமையுது. ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேச ராசியை பொறுத்தளவுக்கு ஏதாவது உடல்நல பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா ஓரளவுக்கு நலம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளா தான் இருக்குதுங்க. அப்பனா உடல் ரீதியா பாதிப்புகள் எது கொடுத்தாலும் கொஞ்சம் சரி பண்ணும். இல்லைன்னா சில பாதிப்புகளை உண்டாக்கி சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் இதுக்கு போகும். கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்துல போங்க வாங்க. ரிஷபத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பாராட்டுகளும் பத்திரங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க. அப்பனா செய்யக்கூடிய காரியங்களுக்கும் சரி, ஏற்கனவே செஞ்ச காரியத்துக்கும் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. மிதுனத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆசைகள குறைச்சுக்கங்க. அதுவே உங்க துன்பத்துக்கு காரணமா போய் அமையும். உங்களுக்கு ரெட்டத்தன்மை இருக்கும். அதையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. இடத்துக்கு ஏத்த மாரி மாறக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருங்க. பேராசை உங்களுக்கு பெருநஷ்டத்த குடுக்கும். கடகத்த பொறுத்தளவுக்கு நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நாள் தான். உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பாராட்டோ, பரிசோ கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சிம்மத்த பொறுத்தளவுக்கு நாளைக்கு வேண்டாத விரய செலவுகள் வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்பத்துக்காகவோ, உங்களுக்காகவோ விரய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. கன்னிய பொறுத்தளவுக்கு நீங்க எந்த காரியத்த செஞ்சாலும், உங்களுக்கு சிறப்பா நீங்க செய்யக்கூடிய தன்மைய குடுக்கும். அதனால மத்தவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்ப நாளைக்கு ஏற்படுத்தும். அதனால கவலைப்படாம நீங்க செய்யக்கூடிய காரியத்துல கவனமா இருங்க. துலாம பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகி வேண்டாத சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நாளைக்கு வந்து சேரும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. விருச்சகத்த பொறுத்தளவுக்கு உங்கனால முடிஞ்சா யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ உங்கனால முடிஞ்ச உதவிகள செய்யுங்க. உங்களுக்கு அது வெற்றிய குடுக்கலாம். தனுஷ பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க ஒரு வேலையோ, புதுசா செய்ய போற வேலைக்கோ ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, அதுல வெற்றிய குடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். மகரத்த பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு காரியத்த எடுத்தீங்கன்னா, அதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் போடுங்க. நாளைக்கு அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வெற்றிய குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பத்த பொறுத்தளவுக்கு நாளைக்கு இறை வழிபாடு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்க தொட்டது வெற்றியாகும். மீனத்த பொறுத்தளவுக்கு நீங்க ஏதாவது ஒரு இதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, நாளைக்கு தடங்கல் ஏற்பட போகுது. அதனால குடும்பத்திலயும் சில தடங்கள குடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்க ஒற்றுமையிலயும் சில தடங்கள ஏற்படுத்தும். கொஞ்சம் அதுக்காக கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? நல்லா சேமிக்க கத்துக்கங்க. சிக்கனங்கிறது தானாவே அமையும். வாழ்க்கையில வெற்றிய பெறுறதுக்கு சிக்கனமும், சேமிப்பும் ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. வணக்கம்.